ஸோ ஐ திங்க் ஒரு மேஜர் பப்ளிசிட்டி ஃபார் அ ஃபில்ம் இஸ் ஒன்று வந்து ஐ திங்க் த டைட்டில் அண்ட் தென் கம்ஸ் தி ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் பப்ளிசிட்டி ஃபார் லாங் டைம். அதாவது அது சொல்ல அது ஒரு ஒரு சாங் பெருசாக ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அது ஒரு ஒரு பாதி கிணறு தாண்டிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் ஆனால் ட்ரெய்லர் வந்து டு பிரிங் இன் த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது இட் பிளேஸ் எ வெரி மேஜர் வைட்டல் ரோல் ஃபார் எனி ஃபில்ம். அந்த ட்ரெய்லர் வந்து உங்களை அப்படி கேட்சியாக கூப்பிட்டு போயிடணும். ஸோ ஐ திங்க் அதில் வந்து நான் அந்த ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பேன். அதில் மங்காத்தால பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் கெட்டவர்னு சொல்லியிருக்க மாட்டேன். திருடன்க அப்படிங்கிறது தெரியும், பட் ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கெட்டவன் தெரியும், அவ்வளோ பெரிய கெட்டவங்கிறது வந்து படம் வந்தப்பறம் தான் தெரியும். ஆனால் வந்து அதில் அதனால தான் அந்த எண்டு டைலாக் வந்து இதில் போட்டு நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதெல்லாம் அது சாரே சொன்னார், அது சொல்லிடணுமாடா இவ்வளோ சீக்கிரம் வேணுமா அது அப்படின்னு. இல்லை நான் சொல்லிடுறேன், நான் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலண்ணா. இல்லை அது இல்லாமல் வந்திருந்தா மேபி என்னடா என்னெல்லாமோ நடக்குதுன்னு பேக் ஃபயர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது வந்து ஏன்னா அந்த டைலாக்லாம் தியேட்டரில் செம்ம கிளாப்ஸ். ஆமாம். ஸோ அதனால தான் இப்போ அதே மாதிரி வந்து எங்களுக்கு கோட் ட்ரெய்லர் பண்ணும்போது வந்து எங்களுக்கு மாநாடு ட்ரெய்லர் வந்து அது பிரவீனோட ஐடியா தான். கம்ப்ளீட்டாக வந்து ரிவர்ஸில் போகலாம். டீசர் வந்து ரிவர்ஸில் இருக்கும். ஃபுல் டீசர் பார்த்தீங்கன்னா சிம்பு அவங்க ஷார்ட்ஸ் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், மற்ற ஷார்ட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் இருக்கும். நான் டைம் லூப்னு சொல்லலை, பட் சம்திங் டு டூ வித் டைம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களோட இது போட்டுருப்பீங்க. இட்ஸ் கோயிங் டு லூப் அரவுண்ட். எக்ஸாக்ட்லி. அது அப்போ வந்து நாங்கள் லூப் ஃபில்ம்னு அனௌன்ஸே பண்ணலை, கொஞ்சம் ஹிண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறமா டீசரோட கண்டினியூவேஷன் தான் வந்து ட்ரெய்லராக இருக்கும். டீசரோட ஷார்ட்ஸ் வந்து அந்த ரிவர்ஸில் போன ஷார்ட்ஸ் வந்து திரும்ப நார்மலாகி இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும். ஸோ வந்து அதில் வந்து யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லியிருக்கோம், இதில் வந்து யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் அகென்னு சொல்லி ட்ரெய்லர் ஆரம்பிக்கும். ஸோ ஐ ட்ரை டு கிவ் ஹிண்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர் தட் திஸ் இஸ் அதில் தான் நம்ம டைலாக் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற டைலாக் வந்து ட்ரெய்லரில் தான் வரும். ஸோ அது வந்து ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் ஆனால் கோட் ட்ரெய்லர் வந்து நான் வந்து ஐ ஹாவ் டு கீப் தட் வில்லன் தளபதி அஸ் எ சீக்ரெட். ஆனா அது வந்து தெரிஞ்சுனா அவர் தான் வில்லன்ங்கிறது வந்து இப்போ சொல்லலாம். இல்ல ஆக்சுவலா வந்து அந்த அவங்க வந்து வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பாங்க. அந்த மெட்ரோ சீனுக்கு வந்து அவர் ஹெல்மெட் கழட்ட போறது இல்ல, யாரோ ஒருத்தவங்க ஓகே. இல்ல ஆப்வியஸ்லி அது எல்லா படத்தையும் தெரியும். விக்ரம்ல வந்து அதுக்கு பைக்ல வர்றது கமல் சார்னு எல்லாருக்குமே தெரியும்ல. என்னதான் இன்டர்வல் பிளாக்ல வந்து வந்தாலும் கமல் சார் படம் விக்ரம் டைட்டில் அவர் ஃபர்ஸ்ட் சீன்ல செத்து போயிட்டாருனாலும் நமக்கு வந்து இன்டர்வல்ல வந்து அந்த ஹெல்மெட் போட்டு வர்றது வந்து அது வந்து நமக்கு தெரிஞ்சே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்ஸ் மாதிரி தான் இதுவும். அது வந்து வி நோ தட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிம். பட் ஆனால் வந்து இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ ப்ராபப்ளி ரொம்ப சினிமா தெரியாத ஆடியன்ஸு பார்க்குறது அவங்க லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து அது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நிறைய வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து நான் அது படத்தில் விட்டுருங்க. பட் ஆனால் ட்ரெய்லரில் வந்து நான் கதை சொல்லணும், ஒரு ஐடியாவாக சொல்லணும். பட் ஆனால் வந்து இது ஃபாதர் வாஸ் அ சன்னுங்கிறத நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அது வந்து எடிட்டர் வெங்கட் தான் அவன் தான் பண்ணான். பட் ஆனால் வந்து அந்த ஐடியா விச் இது நான் என்னோடய ஃபஸ்ட்டு இதே வந்து என்னென்னா வந்து இது வந்து ஒரு பக்கா எஸ்பி முத்துராமன் சார் படம், ஒரு ரவிக்குமார் சார் படம், ஒரு பி வாசு சார் படம். அந்த வந்து இந்த ஜெனரேஷனுக்கு பண்ணால், ஆமாம் இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம பண்ணால் எப்படி பண்ணலாம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ சங்கர் சார் படங்கள் ஒரு காலத்தில் வந்து இட் வாஸ் லைக் எல்லாமே இருக்கும், அதில் எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணணும் எனக்கு, ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல். இதில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு காமெடி இருக்குது, சாங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டைங்கிறத சொல்லாமல் இவங்க 2 பேருக்கும் ஒரு வில்லன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஏமாற்றி அதை வந்து ஏன்னா ஐ டென்ட் வாண்ட் டு பிரேக் தட். இங்கே சொல்லிடலாமா அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி 12 o'clock ஐ திங்க் ஆன் த டே ஆஃப் த ரிலீஸ் போஸ்டர் தான் வந்து தளபதி வர்சஸ் இளைய தளபதி ஃப்ரம் டுடே அப்படிங்கிறது போட்டோம். அது வரைக்கும் வி மேட் ஷுவர் தட் வி கீப் தட் அஸ் அ சீக்ரெட். ஏன்னா அதான் இன்டர்வலோட ஃபாண்ட். இன்டர்வல் வந்து தளபதி வர்சஸ் இளைய தளபதி அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ